வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் வந்து பொருளாதாரம். உங்களுக்கு போலீஸ் செலெக்ஷன் எக்ஸாமினேஷனில் 3 கொஸ்டின்கள் வரைக்கும் இந்த பொருளாதாரம்ன்ற சப்ஜெக்ட்ல இருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு 1 hour வந்து we are going to discuss about that economics. இந்த பொருளியல் அப்படின்னா என்ன அப்படின்றதுடைய மீனிங் முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த பொருளாதாரத்தை நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன டெஃபினேஷன் சொல்றாங்க பொருளியல் வல்லுநர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளியல் என்பது மக்கள் பயன்படுத்தும் அல்லது ஆக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகள் பற்றிய உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு என்பன பற்றி ஆராயும் சமூக அறிவியல் ஆகும். இந்த டெஃபினிஷன் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னாலே you will understand all the aspects of that economy. It includes management, it includes production, it includes consumption. எல்லாமே இதில் வந்து சேர்ந்துருது. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் ஆகணும் அல்லது பெரிய லெவலில் மேனேஜ்மெண்ட்டில் போகணுன்னாலும் யூ ஷுட் நோ வாட் எக்கானமி இஸ். அது தெரியாமல் நம்ம வந்து பெரிய வல்லுநர்கள் ஆக முடியாது. இதில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்க, ஆக்கும் பொருள், அதாவது பயன்படுத்தும் பொருட்கள். நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ, நீங்கள் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தலாம், உணவுப் பொருட்கள் பயன்படுத்தலாம், கார் பயன்படுத்தலாம், டிவி பயன்படுத்தலாம், இது எல்லாமே பொருளியலோட சேர்ந்தது தான். அல்லது ஆக்கும் பொருட்கள், வாட் ஆர் ஆல் த மேனுஃபேக்சர்டு கமாடிட்டிஸ், நம்ம உருவாக்குறோம் இல்லையா அந்த பொருட்கள். கோதுமை உற்பத்தி செய்யலாம், தானியம் உற்பத்தி செய்யலாம், கார் உற்பத்தி செய்யலாம், அது எல்லாமே பொருளியலோட சேர்ந்தது தான். மற்றும் சேவைகள், இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இன்னைக்கு வந்து பேங்கிங் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஐடி ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, லீகல் எக்ஸ்பர்டைசேஷன் ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, என்ஜினியரிங் மிகப்பெரிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ இது மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they are not manufacturing any goods, they are providing only the services, they are also included in the economy. ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன மீனிங் சொல்றோம், பொருளியல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பொருளியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு மிக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். இந்த ஆடம் ஸ்மித் தான் முதல்ல வந்து இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வர்றாரு. அவருக்கு எதுக்காக இந்த பட்டம் கிடைத்ததுன்னா 1776 வெளிவந்த ஆடம் ஸ்மித் எழுதிய வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் எனும் நூல். அவர் தான் அந்த புக்கில் தான் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இது வரைக்கும் எக்கனாமிக் பத்தி என்னென்ன டிஸ்கஷன்லாம் வந்ததோ அதை ஃபுல்லா ஒன்று சேர்த்து ஒரு பெரிய புத்தகமா வெளியிட்டார். அதுக்கப்புறமேட்டு தான் அவருக்கு வந்து அந்த ஒரு பட்டம் கிடைத்தது. ஆடம் ஸ்மித்தோட 3 கொள்கைகள் அல்லது 3 கோட்பாடுகள் அப்படின்னா, த லா ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு வந்து சுய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம ஏதாவது உற்பத்தி பண்ணணும், கன்சம்ஷன் பண்ணணும், ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும். இதுதான் அவருடைய முதல் விதி. இரண்டாவது விதி, பீப்புள் ஒர்க் ஃபார் தேர் ஓன் குட், த லாஸ் ஆஃப் காம்படிஷன். மக்கள் அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களே காம்பீட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. மூணாவது விதி, லோவஸ்ட் பாசிபிள் பிரைஸ் டு மீட் டிமாண்ட் இன் த மார்க்கெட் எக்கானமி. எந்த பொருள் விலை குறைவாக கிடைக்கின்றதோ அது வந்து மக்களிடத்தில் வரவேற்பை பெறும். அதுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பண்றோம், ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் பார்க்க போறோம், என்ன பிரைஸ் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த பிரைஸ்க்கு அது சரியான விலை தானா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்குறோம். இதை மாதிரி அவர் வந்து அந்த 3 கோட்பாடுகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார். இதுக்கு அப்புறமேட்டு தான் இதுல நிறைய டிவிஷன்ஸ்லாம் வர தொடங்குச்சு. 1977 பார்த்தீங்கன்னா டாக்டர் சாமுவேல்சன் அவர் தான் வந்து நவீன பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் வந்து நவீன பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜேஎம் கெய்ன்ஸ் அவர் வந்து அந்த எக்கனாமிக் கான்செப்டை 2 டிவிஷனா பிரிக்கிறார். ஒன்று வந்து மைக்ரோ எக்கானமி அண்ட் அனதர் ஒன் இஸ் த மேக்ரோ எக்கானமி. இந்த மைக்ரோ எக்கானமி அப்படின்றது வந்து நம்மள மாதிரி பீப்புள்ஸ் என்ன கன்சம்ஷன் பண்றாங்க, எதுக்கு டிமாண்ட் வருது, என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ்ல இவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க,
என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் இருந்தா பீப்புள் லைக் பண்றாங்க, இத மாதிரியான அனாலிசிஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ன்றது வந்து நாடுகள், அரசாங்கங்கள் அவங்க வந்து அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன பண்ணுனா எந்த அளவுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், குறையும், இதை பத்தின அனாலிசிஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நவீன பொருளாதாரத்தின் தந்தை வந்து ஜே.கே. கெய்ன்ஸ், இவர் தான் வந்து இருந்தாரு. அதுக்கப்புறமேட்டு இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொருளாதாரம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பரவ தொடங்குச்சு. பரவ தொடங்கினதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்து இந்தியாவிலையும் வந்துகிட்டே இருந்தது. முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்தியா இஸ் அன் அக்ரேரியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம சுதந்திரம் அடைந்தப்ப கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மக்கள் விவசாயத்தையும் அது சார்ந்த துறைகளையுமே நம்பி இருந்தார்கள். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரீஸ் எங்க பார்த்தாலும், இப்போ வந்து கார்பரேட்ஸ் எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அப்படிலாம் அந்த பீரியட்ல கிடையாது. அப்ப எல்லாமே விவசாயத்தை நம்பி இருந்த ஒரு காலகட்டம். அதுல நிறைய சாதகங்களும் இருக்கு, பாதகங்களும் இருக்கு. அப்போ ஒரு பீரியட்ல வந்து நம்ம வந்து என்னவா தான் இருந்தோம், ஒன்லி த அக்ரேரியன் எக்கானமி. இந்த அதனாலதான் முதல் துறை அப்படின்னு சொல்லுவோம், அக்ரிகல்ச்சரை வந்து முதல் துறை. இந்த அக்ரிகல்ச்சர் அப்படின்றது எதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, இயற்கையோடு இணைந்த வேளாண்மை, மீன்பிடித்தல், சுரங்கங்கள் மைனிங், கால்நடை கேட்டில்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது என்னது, முதல் நிலை துறை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க தம்பி, இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முதல் நிலை துறை அப்படின்னு சொல்றது வந்து அக்ரிகல்ச்சர், மீன்பிடித்தல், சுரங்கம், கால்நடை வளம், இது எல்லாம் சேர்ந்ததுதான் முதல் நிலை துறை. அப்புறம் இரண்டாம் உலக போர் இதுக்கெல்லாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகி வரும் பொழுது என்னாச்சு, தொழிற்சாலைகள் வந்து பெரிய பெரிய தொழிற்சாலை, ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாகிட்டே போகுது. நீங்க அந்த பாப்புலேஷன் growth அந்த சார்ட் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா வந்து எக்கனாமிக் growth வந்து 1 மடங்கு வளர்ந்ததுன்னா இது வந்து 2 மடங்கு 3 மடங்கா வளர்ந்துகிட்டு இருக்குது, எது பாப்புலேஷன். ஸோ அப்படி பாப்புலேஷன் வளர வளர என்ன ஆகும், there will be more demand for all the things. அந்த ஸ்டேஜ்ல தான் உலகம் இருந்தது அந்த பீரியட்ல. அப்ப அந்த பீப்புளுக்கெல்லாம் தேவைகள் இருக்குது, அதிகமான தேவைகள் வருது. அதுக்கு நம்ம சப்ளை பண்ணணும்னா we got to go for industry அப்படின்னு சொல்ற அந்த இரண்டாம் நிலை இது வந்து நெசவு தொழில், உருக்காலை, இது மாதிரியான தொழிற்சாலைகள்லாம் உருவாக தொடங்குனது. அப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ், 1000 கோடி 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து உருவாக தொடங்குச்சு. அடுத்து வந்து இதுதான் வந்து இரண்டாம் நிலை தொழில். இந்த தொழிற்சாலைகள் இருக்கு இல்லையா, இது வந்து இரண்டாம் நிலை தொழில். அது முடிஞ்ச உடனே மூன்றாவது சேவைத்துறை. இந்த சேவைத்துறையில நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வங்கிகள், தொலைத்தொடர்பு, கல்வி, இது எல்லாமே இதுல வந்து சேர்ந்து வந்துருது. ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா more than 57% of the people are depending on the agriculture. அது முதல் நிலை துறையை சார்ந்து இருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 18% இன்கம் தான் அதுல இருந்து வருது. 57% மக்கள் அதுல இருக்கிறாங்க, ஆனா 18% வருமானம் தான் அந்த துறையில இருந்து வந்துகிட்டு இருக்குது. அப்ப இந்தியாவில் என்ன பண்ண தொடங்கினாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் எடுத்து இந்த இந்தியாவின் அக்ரிகல்ச்சரை ப்ரொடக்ஷனை கூட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவின் பசுமை புரட்சி அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டை உருவாக்குனாங்க, பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சிக்கு யார் ஃபாதர் ஆஃப் தட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன். அப்போ ஓரளவுக்கு தானியங்களின் அப்பெல்லாம் என்ன இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு மான்சூன் கேம்பிளிங் தான். மான்சூன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அக்ரிகல்ச்சர் நல்லா இருக்கும். மான்சூன் ஃபெயிலியர் ஆகுது அல்லது வெள்ளங்கள், புயல்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா மான்சூன் ஃபிளாப், இது அக்ரிகல்ச்சர் வந்து ஃபிளாப் ஆயிருது. அப்ப அந்த நேரங்களில் வந்து கடுமையான உணவு தட்டுப்பாடுகள் ஏற்படுது. அப்ப அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்றோம், நிறைய இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய டாலர்ஸ் செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய டாலர்ஸ் செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய பொருளாதாரம் இங்க ஸ்தம்பிக்குது, நம்மளுடைய பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே வரும். ஸோ இதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்த உணவுப் பொருள்களை நம்மளே செல்ஃப் சஃபிஷியன்சி, நம்மளுடைய சுயசார்பு திட்டத்துக்காக நம்ம என்ன பண்றோம், அந்த
கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்து அதை போக்குறக்காண்டி நிறைய கிராஸ் பிரீடிங் அல்லது அதிகமான உற்பத்தி திறன் கொண்ட நாற்றுக்களை உருவாக்குது. இதை மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இதுக்கு பேர் வந்து கிரீன் ரெவல்யூஷன். அதே மாதிரி பால் துறையிலேயே நம்ம வந்து தன்னிறைவு அடையணும் அப்படின்றக்காண்டி வெண்மை புரட்சி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு யாரு இது தலைவராக இருந்தாருன்னா வர்கீஸ் குரியன் இவர் இருந்தார். முதல்ல பாத்தீங்கன்னா இந்தியாவின் ரூபாயினை வெளியிட்டவர் யாருன்னா ஷெர்ஷா சூரி. இவர் தான் வந்து முதல்ல இந்திய ரூபாயினை வெளியிட்டவர். நம்ம நாட்டில் பயன்படுத்தப்படும் முறை வந்து தசம நாணய முறை பின்பற்றப்படுகிறது. 1957 முறை. இப்போ இந்த நம்மளுடைய நோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ருபி, அதாவது முந்திலாம் ரூபாயின் மட்டும் இருக்கும். இப்போ வந்து ருபி அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சின்ன குறியீடு மாதிரி இருக்கும். அதாவது அது வந்து ரூ அப்படின்ற எழுத்து ஹிந்தியில. அந்த டிசைன் பண்ணவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார்ன்றவர் தான். இப்போ டாலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் இருக்கும், பவுண்டுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு சிம்பிளை உருவாக்குனது வந்து உதயகுமார்ன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர் 2010ஆம் ஆண்டு உருவாக்கினார். மிகப்பெரிய பொருளியல் கோட்பாடு சம்பந்தமான புத்தகங்கள் அப்படின்னா ஆடம் ஸ்மித் வந்து அவரோட கோட்பாடு என்னன்னா, இது வந்து ஒரு செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணம் அப்படின்ற கோட்பாட்டை கொடுத்தவர் வந்து ஆடம் ஸ்மித். இது வந்து ஒரு நல் இலக்கணம் அப்படின்ற கோட்பாட்டை கொடுத்தவர் வந்து ஆல்ஃபர்ட் மார்ஷல். வளர்ச்சி இலக்கணம் அப்படின்ற கோட்பாட்டை கொடுத்தவர் வந்து பால் சாமுவேல்சன். பொருளாதார வளர்ச்சி நிலை கோட்பாடு அப்படின்ற கான்செப்டை கொடுத்தவர் வந்து ரோஸ்ட்ரோ. கிடைமை பரிமை இலக்கணம் அப்படின்றத கோட்பாட்டை கொடுத்தவர் வந்து லைன்ஸ் ராபின்சன். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு சில கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா மக்கள் தொகை, மக்கள் தொகையை தீர்மானிக்கிற காரணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 காரணிகள். ஒன்று வந்து பிறப்பு விகிதம், இரண்டாவது இறப்பு விகிதம், மூன்றாவது இடப்பெயர்ச்சி. இப்போ பிறப்பு விகிதம் வந்து 1,00,000 பேருக்கு 100 பேர் பிறக்கிறாங்க. ஆனால் இறப்பு விகிதம் வந்து 1,00,000 பேருக்கு 200 பேர் இறக்கிறாங்கன்னா நெட்டா வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ பிறப்பு விகிதம் வந்து 200 இருக்குது, இறப்பு விகிதம் கம்மியா இருக்கு, 100 இருக்குது அப்படின்னா அங்க வந்து பாப்புலேஷன் growth அதிகமா இருக்கும். ஸோ அதுதான் காரணிகள். அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல வந்து இடம் பெயர்வாங்க. இப்போ வேர்ல்டு வரப்போ பார்த்தீங்கன்னா பர்மால இருந்து நிறைய பீப்புள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, வங்காளதேசம் போனாங்க. அது மாதிரி நடக்கும் பொழுது இடப்பெயர்ச்சிகள்னாலையும் வந்து ஒரு நாட்டில் மக்கள் தொகை கூடவோ குறையவோ செய்யும். அப்ப இந்த 3 காரணிகள் தான் தம்பி மக்கள் தொகையினை தீர்மானிக்கும் காரணிகள்: பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்ச்சி. நம்ம முதலே சொன்னோம் பாத்தீங்களா, உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் மக்கள் தொகை பெருக்கல் விகிதத்திலும் உயர்கிறது. இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிக்கிட்டே போயிருக்கு. இந்த வருஷம் 2, 4, அடுத்த வருஷம் 6, 8, 10, 12 தான் உணவு உற்பத்தி கூடுது. ஆனா மக்கள் தொகை எப்படி போகுது? 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16, அப்படி மல்டிப்ளிகேஷன்ல வந்து கூடுது அப்படின்ற அந்த கான்செப்டை சொன்னவர் வந்து மால்தாஸ் அப்படின்ற ஒரு பொருளியல் அறிஞர். தலா வருமானத்திலும் மக்கள் தொகையிலும் ஏற்படும் மாற்றம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்றது எதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா மொத்த உற்பத்தி, அதாவது நம்மளுடைய ஜிடிபி டிவைடட் பை அந்த நாட்டிலுடைய மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது நம்மளுக்கு வந்து தலா வருமானம் கிடைக்கும். இந்த கான்செப்ட் வந்து உத்தம அளவு கோட்பாடு அப்படின்ற பேரால வந்து குறிப்பிடுறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வந்து எப்போ முத கொண்டு வந்தாங்கன்னா, முதல் கணக்கெடுப்பு வந்து 1872 மேயோ பிரபு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்துறார். ஆனா கவர்மெண்ட் சார்பில் முறையான கணக்கெடுப்பு அது எப்போ வந்ததுன்னா 1881 ரிப்பன் பிரபுவோட பீரியட்ல இந்த முறையான கணக்கெடுப்பு வந்து வந்தது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்தியாவில்
மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுகின்றது. இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராப்ளங்கள்லாம் வந்தது இந்த கணக்கெடுப்பு போச்சு. அப்புறம் கொரோனா வந்ததுனால அதெல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஸோ எவ்ரி 10 years there will be a census. கடந்த 10 ஆண்டுகள்ல வந்து இந்த மக்கள் தொகை வந்து 17.64% வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 382 பேர். ஒரு ஸ்கொயர் மீட்டர்ல வந்து 382 பீப்புள்ஸ் ஆர் லிவிங். உலக பரப்பளவுல பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய பரப்பு 2.4% மட்டுமே. ஆனா உலக மக்கள் தொகையில நம்ம 2வதா இருக்கிறோம். அடுத்து வந்து வேலையின்மை. வேலையின்மை அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 73 நாட்களுக்கும் குறைவா வேலை செய்யறவங்களை வந்து நம்ம வந்து வேலை இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுத்துறாங்க. இது சம்பந்தமான முக்கிய கமிட்டி வந்து பகவதி கமிட்டி. இந்தியாவில் வந்து அதிக அளவு வேலையின்மை எங்க நடக்குதுன்னா விவசாயத்துல தான். ஏன்னா அது இதைத்தான் டிபெண்ட் பண்ணி இருக்குது, மான்சூன் தான். மான்சூன் வந்து ஒரு வருஷத்துக்கு 4 மாதங்கள் 3 மாதங்கள் தான் இருக்குது. ஒரு ரொம்ப நல்ல இடங்கள்ல 6 மாசம் வரைக்கும் இருக்கு. அப்போ மற்ற பீரியட்ல வந்தா அவங்களுக்கு வந்து வேலைகள் இல்லை. அதனால என்ன ஆயிடுறாங்க, அவங்க வந்து அதிக அளவுல வேலை இல்லாம போயிடுறாங்க. தேசிய மக்கள் தொகை கொள்கை இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 2000ல இதை வந்து கொண்டாந்தாங்க. என்பிபி, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி அப்படின்றது. இந்தியாவில் வந்து குழந்தை இறப்பு விகிதம் வந்து 1,30,000 பேர். 1 லட்சம் குழந்தை பிறந்ததுன்னா அதுல 30 குழந்தைகள் இறந்துடுறாங்க. அதே நேரத்தில் மகப்பேறு இறப்பு விகிதம் வந்து 1,00,100 பேர். 1 லட்சம் பெண்கள் வந்து டெலிவரிக்காக போறாங்க அப்படின்னா அதுல 100 பேர் வந்து இறந்துடுறாங்க. முக்கியமான பொருளியல் நூல்கள், இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்றத எழுதினவர் வந்து விஸ்வேஸ்வரய்யா. வெல்ஃபேர் எக்கானமி அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து அமர்த்தியா சென். இவர் வந்து ஒரு நோபல் பரிசு வின்னரும் கூட. மக்கள் தொகை கோட்பாடுகள் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து மால்தாஸ். நாடுகளின் செல்வம் அப்படின்ற புத்தகத்தை எழுதியவர் வந்து ஆடம் ஸ்மித். எனது மூலதனம், மை கேபிட்டல், கார்ல் மார்க்ஸ். ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியாவின் வறுமை அப்படின்றத வந்து நவ்ரோஜி எழுதியிருந்தார், தாதாபாய் நவ்ரோஜி. வறுமை வந்து ஒரு மிகப்பெரிய டிட்டர்மினன்ட் ஃபார் எனி டெவலப்மெண்ட். எந்த ஒரு நாடும் டெவலப்மெண்ட்ல பெரிய அளவுக்கு முன்னேறாம இருக்குன்னா அந்த நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு வறுமை இருக்குது அப்படின்றது ஒரு காரணம். அப்ப அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக உலக வங்கி நிறைய எஃபோர்ட்ஸ் எடுக்குது. அந்தந்த மத்திய அரசாங்கங்களும் நிறைய முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. இதுல நம்ம இதுல வந்து முக்கியமான கமிட்டி என்னென்ன இந்த வறுமை ஒழிப்பிற்காண்ட போடப்பட்ட கமிட்டிகள்னா லக்டவாடா கமிட்டி, சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி. இந்த 2 கமிட்டி வந்து முக்கியமான கமிட்டி. இது எல்லாமே உங்களுக்கு வறுமை ஒழிப்புக்கான திட்டங்கள். IRDA, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், EAS, எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம், நேஷனல் சோசியல் அசூரன்ஸ் ப்ரோக்ராம், சம்பூர்ண ஜெயந்தி, ஜவஹர் கிராம சந்தியா யோஜனா, பிரைம் மினிஸ்டர் கிராம யோஜனா. இதெல்லாம் வந்து முக்கியமான வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டன. பணவீக்கம் மற்றும் பணவாட்டம். பணவீக்கம்னா என்னன்னா இன்ஃப்ளேஷன். ஒரு நாட்டில் வந்து விலைவாசி உயர்ந்துகிட்டே போகும். பணவீக்கம் வந்துச்சுன்னா விலைவாசி உயர்ந்துகிட்டே போகும். அதே நேரத்தில் ரியல் வேல்யூ ஃபார் த மணி குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். பணத்தின் மதிப்பு குறையும், ஆனால் விலைவாசி கூடிரும். இது எப்போ இருக்கும் அப்படின்னா பணவீக்கத்தின் போது. பணவாட்டத்தின் போது, பண தட்டுப்பாடு, பணவாட்டம், அந்த பீரியட்ல என்ன ஆகும்னா விலைவாசி குறையும், பணத்தின் மதிப்பு உயரும். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, ₹1 $1 வாங்கின காலமும் இருக்கான். இன்னைக்கு 77 ரூபாய் கொடுத்தா தான் $1 கிடைக்கும். அப்போ பணத்தின் மதிப்பு எந்த அளவுக்கு இந்தியாவில் குறைஞ்சிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்ததா நாட்டு வருமானம். முதல்ல நாட்டு வருமானம், அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், GDP. இதை கணக்கிட்டவர் வந்து
தாதாபாய் நவ்ரோஜி 1867 68களிலேயே அவர் வந்து கொண்டு வந்தார். இதை கணக்கிடும் அமைப்புக்கு பேர் வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இது நாட்டு வருமானம்ன்றது என்ன மீனிங்னா, உள்நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகள், இதுதான் ஜிடிபி. என்னென்னலாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்களோ அது உண்டான வேல்யூ, என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு உண்டான வேல்யூ, இது ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிடிபி அப்படின்றது வந்து கிடைக்கும். திட்டக்குழுக்கள் இந்தியாவில் முதல்ல திட்டக்குழு வந்து 1950 மார்ச். தம்பி இதுலேயும் கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க நல்லா. திட்டக்குழு வந்து 1950 மார்ச் 15 உருவாக்கப்பட்டது. இதை உருவாக்கியவர் வந்து பண்டிட் ஜவஹர்லால் நேரு. எப்பயுமே இந்தியாவின் பிரதமர் தான் இந்த குழுவின் தலைவர். திட்டக்குழுவின் தலைவராக இருக்கவர் யாருன்னா இந்தியாவின் பிரதமர் தான், வேற யாரும் இருக்க முடியாது. இதை உருவாக்கிய ஆண்டு 1950. இதுல வேற யார் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னா, ஆல் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர்ஸ், எல்லா மத்திய கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் அனைத்து மாநில முதல்வர்கள், இவங்க தான் இதுல வந்து மெம்பர்ஸ். ஆனா இப்போ வந்து இந்த குழுவை எடுத்துட்டாங்க, இதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. இந்த திட்டக்குழுவை வந்து எடுத்துட்டாங்க. இதுவரைக்கும் நம்ம இதுல வந்து 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு ரீடிங் விட்டுக்கோங்க, பெரிய லெவலில் இதுல வந்து கேட்க மாட்டாங்க. திட்டக்குழுவின் தலைவர் எப்போ ஆரம்பிச்சது, இது மாதிரியான கொஸ்டின்ஸை பார்த்துக்கோங்க. இது நான் சொன்னதான் உங்களுக்கு. இந்தியா வந்து முதல் துறையில வந்து 60% மேல இருக்குது, நாட்டு 15% தான் இருக்குது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், கொஞ்சம் இதையும் பார்த்துக்கோங்க. மற்ற நாடுகளில் இருக்கிறதுக்கும் நம்மளுக்கும் எங்க வித்தியாசப்படுறோம் அப்படின்றத பாருங்க. நம்ம நாட்டில் வந்து 60% விவசாயத்தில் இருக்கிறோம். ஆனா யுஎஸ்ல வந்து 2-3%, ஆஸ்திரேலியால 7%, இவ்வளவுதான் அதுல இருக்கிறாங்க. மற்ற எல்லாம் இண்டஸ்ட்ரியிலையும் சர்வீஸ் செக்டார்லையும் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அங்க வந்து ஜிடிபி வந்து மிக அதிகமா இருக்குது. இந்தியாவுக்கு தாய் தொழில் அப்படின்னா அது வந்து நெசவு தொழில். 2ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் வந்து கனரக தொழில். முதல்ல தொழில் கொள்கை வெளிவந்த ஆண்டு 1948. இன்னைக்கு தேதியில அதிக மக்கள் சார்ந்துள்ள தொழில் 3ஆம் நிலைத்துறை சேவை துறை. வங்கிகள் முதல்ல வந்து ஒரு சென்ட்ரல் பேங்க் அமைஞ்சது வந்து இங்கிலாந்துல தான். இந்தியாவில் முதல் வங்கி வந்து பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட வங்கி வந்து ஓத் வங்கி. ஸ்டேட் வங்கியினுடைய பழைய பேர் வந்து இம்பீரியல் பேங்க். ஸ்டேட் பேங்க் வந்து தேசியமயக்கப்பட்ட ஆண்டு வந்து 1959. தேசிய வங்கியின் துணை வங்கிகள். தேசிய வங்கிகள் வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருந்தது. அது எல்லாத்தையும் 1959 வந்து நேஷனலைஸ் பண்ணாங்க. வங்கிகளை தேசியமயமாக்கிய பிரதமர் வந்து இந்திரா காந்தி. 14 வங்கிகளை வந்து அவர் வந்து தேசியமயமாக்கினார். இன்னைக்கு டேட்ல வந்து இந்தியாவில் வந்து 26 நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கின்றன. ரிசர்வ் வங்கி தோற்றம் 1935. 1935. தலைமையிடம் மும்பை. தொடக்க மூலதனம் 5 கோடி. முதல் தலைவர் அதாவது ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து ஸ்மித். இப்ப இருக்கிற வந்து ரகுராம் ராஜன் மாறிட்டாரு. அவருக்கு பதிலா யார் இருக்கிறா? சக்தி காந்த தாஸ் இப்போ வந்து ரிசர்வ் வங்கியின் தலைவராக இருக்கின்றார். ரிசர்வ் வங்கியின் பணிகள், பிரதான பணிகள், இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க தம்பி. இதுல இருந்து ஒரு 2-3 வருஷமா தொடர்ந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி வந்து
₹1 நோட்டு ₹1 நோட்டை ரிசர்வ் வங்கி வெளியிடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கு மேல உள்ள எல்லா கரன்சியும் ரிசர்வ் வங்கி தான் வெளியிடுது. ரூபாய் நோட்டுகளை வெளியிடுவது ரிசர்வ் வங்கியின் பிரதான பணி. அரசின் வங்கி, வங்கிகளின் வங்கி அப்படின்றது வந்து ஒரு கான்செப்ட். பணக் கொள்கையை கட்டுப்படுத்துவது அந்நிய செலவாணியின் பாதுகாவலன். அந்நிய செலவாணி நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்போ நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, இன்னைக்கு வந்து டாலர் வாங்கினா ₹72 தேவைப்படுது, யூரோ வாங்கினா ₹85 தேவைப்படுது. இப்போ இந்த மாதிரியான அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் இல்லாமல் அதை பாதுகாக்கிறது வந்து ரிசர்வ் வங்கியின் முக்கியமான ஒரு பணி. அது மாதிரி பணக் கொள்கை அதையும் யார் தான் செய்யறா? ரிசர்வ் வங்கி தான் செய்யுது. ரூபாய் நோட்டில் யாருடைய கையெழுத்து இருக்கும் அப்படின்னா ரிசர்வ் வங்கியின் கவர்னருடைய கையெழுத்து இருக்கும். ₹1 நோட்டில் மட்டும் ஃபினான்ஸ் செக்ரட்டரி, நிதி செயலாளருடைய கையெழுத்து இருக்கும். ரிசர்வ் வங்கியில எந்த ஒரு தனிநபரும் கணக்கு தொடங்க முடியாது. ஏதாவது ஒரு வங்கியில தான் நீங்க கணக்கு தொடங்க முடியுமே தவிர ரிசர்வ் வங்கியில கணக்கு தொடங்க முடியாது. நபார்டு வங்கி என்பது வேளாண்மைக்கான வங்கி. ஸோ மனிதவள குறியீட்டில் வந்து இந்தியாவின் தற்போதைய நிலை வந்து 132. இது கொஞ்சம் முக்கியமான இடங்கள், எங்கெங்க தலைமையிடம் இருக்குன்றதை போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா, WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜெனீவா, யுனெஸ்கோ யுனைடெட் நேஷனல் எஜுகேஷன் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், UNO நியூயார்க், IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வாஷிங்டன், இன்டர்போல் பாரிஸ், வேர்ல்டு பேங்க் வாஷிங்டன். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தலைமை இடங்கள். மொத்தம் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 3 பொருளாதார முறைகள் இருந்தது. இதில் 4 போட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பழமையான, அடுத்து வந்து சமத்துவ, முதலாளித்துவ, கலப்பு பொருளாதாரம். சமத்துவ அப்படின்றது வந்து கம்யூனிஸ்ட். எல்லா கண்ட்ரோலும் அந்த மத்திய அரசாங்கத்திடம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சீனா, அந்த அதிபர்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். தனிநபர்கள் யாரும் எதுவும் செய்ய முடியாது. வீடு முதற்கொண்டு அரசாங்கம் தான் கொடுக்கும், சாப்பாடு முதற்கொண்டு அரசாங்கம் தான் கொடுக்கும், தயாரிப்புகள் எல்லாம் அரசாங்கத்துக்கு தான் போகும், அரசாங்கம் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். இது மாதிரியான ஒரு கம்யூனிச சித்தாந்தங்களின் அடிப்படையிலான அமைப்பு. இதுக்கு பேர் வந்து கம்யூனிச முறை அல்லது சமத்துவ முறை. பட் அந்த மெத்தட்ல வந்து நிறைய ஃப்ளாஸ், நிறைய டிஃபெக்ட்ஸ் இருந்தது. உற்பத்திகள் குறையுது அப்படின்றது இருந்தது. தனிநபருடைய இண்டிவிஜுவலிட்டி இதெல்லாம் கட்டுப்படுத்துது. இப்படிலாம் வந்ததுனால முதலாளித்துவம், கேபிட்டலிஸ்ட் ஓரியன்டட் எக்கானமி, இதை வந்து அமெரிக்கால வந்தது. ஒன்லி த கேபிட்டலிஸ்ட், நோ லேபர் ஃபோர்ஸ் இஸ் கண்ட்ரோலிங் த எக்கானமி, த கேபிட்டலிஸ்ட் ஆர் த ஃபவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்தது அமெரிக்காவில். இந்த சமத்துவத்தையும் முதலாளித்துவத்தையும் கலந்து வந்த பொருளாதார அமைப்பு பேர் வந்து கலப்பு பொருளாதாரம். இங்கிட்டு இல்லாம அங்கிட்டு இல்லாம நம்ம நாட்டினுடைய பொருளாதார அமைப்பு வந்து கலப்பு பொருளாதாரம். மத்திய அரசாங்கமும் பொருட்களை தயாரிக்கும், விற்கும், அவங்களும் நிறைய கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் தொழிலதிபர்களும் தொழில்கள் துவங்குவாங்க, செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பப்ளிக் செக்டார்ஸ் கான்செப்ட் எல்லாம் குறைச்சிக்கிட்டே வர்றாங்க. இது வரைக்கும் ஒரு 28 கம்பெனிஸை வந்து தனியாருக்கு வித்துருக்கிறோம் இந்த ஒரு 5-6 வருஷங்கள்ல. ஸோ இப்படியே போனால் நம்மளும் வந்து அமெரிக்கா மாதிரி மாறி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ மொத்தம் 4 தம்பி. ஆனால் மெயினாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கம்யூனிசம், கேபிட்டலிசம் அண்ட் மிக்சட் எக்கானமி, இந்த 3 தான் வந்து பொருளாதார முறைகள். இறுதி பயன்பாடு 0 ஆகும்போது மொத்த பயன்பாடு உச்சத்தில் இருக்கும். சமநோக்கு வளைகோடு ஆய்வு விதி, ஆலன் கிங்ஸ். தேவையும் அளிப்பும், தேவையும் விலையும் எப்போதும் எதிர்மாறல் விளைவு. தேவையும் அளிப்பும் எப்போதும் நேர்மாறல் விளைவு. நல்லா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விலை அதிகமானால் அத்தியாவசிய பொருட்கள், தேவையும் விலையும் எப்பொழுதும் நேர்மாறல் விளைவு. தேவை அதிகரிச்சுன்னா விலை குறையும், விலை அதிகரித்தால் தேவை குறையும்.
உற்பத்தி அப்படின்றது வந்து விருப்பங்களை உருவாக்குவது. உற்பத்திக்கான காரணங்கள் 4: நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிற்கூடம். உற்பத்தி காரணிகளுக்கு கொடுக்கும் விலை: நிலம், வாடகை, உழைப்பு, அதுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறோம். மூலதனம் பண்ணோம்னா அதுக்கு வந்து வட்டின்னு கொடுக்குறோம். தொழிற்கூடத்துக்கு வந்து லாபம் அல்லது நஷ்டம். இவைதான் காரணிகள். இந்தியாவில் வந்து பட்ஜெட் வந்து மத்திய அரசு சமர்ப்பிக்குது. பிப்ரவரி கடைசி நாளன்று இந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்கப்படுகின்றது. நிதிக்குழு, இந்த ஃபைனான்ஸ் கமிட்டி, இந்த நிதி குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். நிதிக்குழுவின் காலம் வந்து 5 ஆண்டுகள். அரசியல் அமைப்பு விதி 280 கீழ் நிதிக்குழு அமைக்கப்படுகின்றது. 10, 11, 12 நிதிக்குழு தலைவர் கேசி பந்த், குங்ஸ்ரோ ரங்கராஜன். 14வது நிதிக்குழுமத்துக்கு வந்து ஒய்வி ரெட்டி வந்து தலைவராக இருந்தார். இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். இந்தியாவில் வந்து 2 விதமான வரி முறைகள் இருக்கின்றன. ஒன்று நேர்முக வரி, மற்றொன்று மறைமுக வரி. நேர்முக வரினா டைரக்ட் டாக்ஸஸ், இன்கம் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், இதெல்லாம் வந்து டைரக்ட் டாக்ஸஸ். நேரடியா யாருக்கு இந்த வரி விதிக்கப்படுகிறதோ அவரே செலுத்துறது. மறைமுக வரி அப்படின்றது வந்து சேல் டாக்ஸ், இதெல்லாம் வந்து மறைமுக வரிக்கு உதாரணம். இந்தியாவில் பங்குச்சந்தை வந்து இப்ப நிறைய பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது. இந்த பங்குச்சந்தையை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பிரதான அமைப்பு வந்து செபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு வந்து 1992 ஆரம்பிக்கப்பட்டது. உலகின் முதல் பங்குச்சந்தை வந்து இங்கிலாந்து. இந்தியாவின் முதல் பங்குச்சந்தை வந்து மும்பை. மொத்தம் இந்தியாவில் 24 பங்குச்சந்தைகள் இருக்குன்னா இதில் பிரதானமானது என்எஸ்சி என்று அழைக்கப்படும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மற்றும் பிஎஸ்சி என்று அழைக்கப்படும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த 2 தான் முதன்மையானவை. இந்த புதிய தொழில் கொள்கை, இதுக்கு வந்து யார் இதுல இன்வால்வ் அப்படின்னா 1991ஆம் ஆண்டு புதிய தொழில் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ வந்து நரசிம்மராவ் வந்து பிரதமராக இருந்தார். முதலமைச்சர் நிதியமைச்சராக இருந்தது வந்து டாக்டர் மன்மோகன் சிங். 5 ஆண்டு காலம் இந்த கொள்கை இருந்தது, 1992 முதல் 97 வரை. நோக்கம் வந்து தாராள மயமாக்குதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல், இந்த கான்ட்ரிகளுக்காக இது வந்து உருவாக்கப்பட்டது. வேளாண் பொருட்களின் தரச்சான்று அக்மார்க் தலையிடம் வந்து நாக்பூர் மற்றும் விருதுநகர். ரைட் தம்பி, கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நன்றி.